நம்ம ஊர்ல பருவமழை இன்னும் கொஞ்ச நாள்ல தொடங்கிடும். அதுக்கான பல்வேறு முன்னெச்சரிக்கை பணிகள்லாம் நிறைய இடங்கள்ல நடந்துட்டுதான் இருக்கு. ஆனாலும் கூட இன்னும் சில இடங்கள்ல எந்த பணிகளுமே தொடங்காம தாங்க இருக்கு. நம்ம செய்தியாளர் ரமேஷ் கிட்ட இதை பத்தி கேட்கலாம். ரமேஷ், பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லா முன்னெச்சரிக்கை பணிகளையும் முடிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். ஆனா இன்னும் சில இடங்கள்ல சில ஏரியாக்கள்ல பணிகளே தொடங்கல அப்படிங்கிறாங்களே, என்ன விஷயம் ரமேஷ்? கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி வடகிழக்கு பருவமழையின் போது டி நகரில் அதிக அளவிலான வெள்ள நீர் 4-5 நாளாயும் வடியாமலே இருந்தது. அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நந்தனம் கால்வாயில் தண்ணி வடியலைன்றது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த நந்தனம் கால்வாயுடைய தொடக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாம்பழம் கால்வாய். அதாவது டி நகர் மற்றும் நந்தனம் இந்த முக்கியமான பகுதி, இந்த ரெயின் ட்ரீ ஹோட்டலு, லோட்டஸ் காலனி எல்லாம் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய இதுதான் இந்த பகுதி. இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய அகலம் ஏற்கனவே இருக்கக்கூடிய அகலம் 2.5 மீட்டர், தற்போது அது 1.5 மீட்டராக சுருங்கி விட்டது. எந்த அளவிற்கு புதர் மண்டி காட்சி அளிக்குதுன்னு பாருங்கள். நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் வச்சு உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறாரு. அதாவது பிளாஸ்டிக் குப்பைகளும் அதே போல் இந்த கால்வாய் என்பது சரிவர தூர்வாரப்படாமல் இங்கே இருக்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ரெசிடென்ட்ஸ் மக்கள்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் சார் இதை தூர்வாராமல் விட்டாங்க, 4-5 நாள் தண்ணி நின்று எங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த முறையும் இதனுடைய அகலத்தையும் மேம்படுத்துறதுக்கான வழிவகை செய்யலை. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய குப்பைகளையும் கழிவு அது மட்டும் இல்லாமல் புதர்களையும் அகற்றத்திற்கான வேலைகளை செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது கால்வாய் எங்கே போய் கலக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாக அடையாறு ஆறில் தான் கலக்கிறது. அடையாறு ஆறு இந்த நந்தனம் YMCA மைதானம் வழியாக இங்கே பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டை பகுதியில் போய் கலக்கக்கூடிய இடம் தான் இந்த பகுதி. இந்த ஒரு பகுதியில் தற்போது இன்றைக்கு ஒரு சில செய்தித்தாள்கள்லாம் இந்த செய்தி வந்ததை பார்த்துட்டு தற்போது மாநகராட்சி ஒரு பக்கம் கொண்டு இந்த அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளையும் செய்கிறாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேட்கும்போது, சார் இங்கே நந்தனம் மெட்ரோ ஸ்டேஷன் கட்டும்போது இதனுடைய அகலத்தை குறைச்சிட்டாங்க, அங்கே டெப்ரிஸ் அந்த குப்பைகள்லாம் போட்டு அந்த பக்கத்தில் ஒரு பக்கம் அடிச்சிட்டாங்க சார், அதனால தான் இந்த பக்கம் தண்ணி வெளியே போகாமல் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏதாவது அண்ணா சாலையே கடக்கணும் இந்த நந்தன கால்வாய், அந்த பகுதியில் தான் இந்த நந்தன மெட்ரோ வருது, அந்த இடத்துல தான் இந்த டெப்ரிஸ் எல்லாம் போட்டு அதை அடிச்சிட்டாங்க. எனவே இந்த தண்ணி டி நகரில் அதிக அளவில் தேங்கிறதுக்கு காரணம் இந்த நந்தனம் கால்வாய் மற்றும் மாம்பழம் கால்வாயில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆக்கிரமிப்பு தான் என்று சொல்லப்படுகிறது. எனவே இன்னமும் ஒரு சில மாதங்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கக்கூடிய சூழலில் இந்த கால்வாயை ஒரு புறம் சுத்தம் படுத்த போல அதே பக்கமும் அந்த புறமும் இது பகுதி கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கு இந்த ஆக்கிரமிப்பு என்பது இருக்கிறது. அதை சரி செய்து கொடுக்கணும் அப்படின்றது தான் கேள்வியாக இருக்கிறது. இந்த பகுதிக்குரிய மக்கள்கிட்ட கூட கேட்கலாம். அவர்கள் குறிப்பாக ஒரு பொதுமக்கள் நம்ம பேசியிருந்தோம். அவர் தற்போது வேலை இருக்கிறது காரணமாக சென்று விட்டார். தொடர்ச்சியாக இந்த பகுதி மக்கள் இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட நிலைமை போன்று இல்லாமல் தற்போது மாற்றி தர வேண்டும் என்பதுதான் இவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆனந்தி, ரமேஷ், கால்வாயில இருந்து தண்ணி ஏன் வெளியே போலன்றதுக்கான விளக்கம் கொடுத்திருக்காங்க, அதெல்லாம் சரிதான். ஆனா பணிகளை எப்ப தொடங்குவாங்களாம்? இப்ப அந்த சீரமைக்கும் பணிகளை தொடங்கினாங்கன்னா இப்ப பருவமழை காலம் தொடங்குறதுக்குள்ள முடிச்சிருவாங்களா? அதாவது வினாடிக்கு 37 கன அடி தண்ணீர் போகக்கூடிய இடத்துல வினாடிக்கு 15 கன அடி கூட தண்ணீர் கழிவு நீர் வெளியாகாமல் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அடையார் ரிவரில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வர வழியிலே தடங்கள் தான். அது பாருங்கள், எந்த அளவுக்கு குப்பைகளோ மது பாட்டில்களோ அங்கே போடப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். நம்முடைய ஒளிப்பதிவாளர் உங்களுக்கு காட்சி பண்ணுறாரு. அது மட்டும் பிளாஸ்டிக் கழிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்கி இருக்கிறதுனால அது மற்ற இடங்களையும் போய் அடைப்புகளை ஏற்படுத்தி விடுது. இந்த மாதிரி புதர் மண்டி இருக்கக்கூடிய செடிகளை பார்த்தீங்கன்னா, அதாவது போக போக நம்ம இங்கே இடத்துல கொஞ்சம் நல்லா விரிவாக தெரியுது. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா இந்த அகலம் என்பது சுருங்கி கொண்டே போகுது. தண்ணி இருக்குதா இல்லையான்றது கூட தெரியல. என்ன ஆகும்னா, தண்ணி நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கதவுகளை நோக்கி தண்ணி வரும், கேட்டு நோக்கி தண்ணி வரும். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பகுதிவாசிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் கேட் வரலும் தண்ணி வந்துருச்சுங்க, 4 நாளாக தண்ணி வெளியேறலைங்க. எனவே இந்த பருவமழைக்கு முன்பாக இதெல்லாம் அகலப்படுத்தி சிமெண்ட் கால்வாய்களை போட்டு எந்த இடத்திலும் இந்த நந்தனம் மெட்ரோ கொஞ்சம் அடைச்சி வச்சுருக்காங்களே அதையெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டாங்கன்னா இந்த டி நகர், அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தால் தான் டி நகரில் வெள்ளம் நின்றுச்சுன்னு சொல்லி தமிழக அரசு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இது போன்ற விஷயங்களையும் செய்தால் பார்த்தீங்கன்னா இதை தண்ணீர் குறிப்பாக மழை காலங்களில் தண்ணீர் தேங்குவதை தடுக்க முடியும். ஆனந்தி, 2.5 மீட்டரா அந்த கால்வாய் 1.5 மீட்டரா அதோடைய அகலம் குறைஞ்சிருக்கு. இதுக்கப்புறமாவது அரசு துரித நடவடிக்கை எடுக்கணும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.